சென்னை கொளத்தூரில் விநாயகர் சிலையை எரிப்பேன் என்று கூறிய சரண்ராஜ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அப்போது அவர் மதுபோதையில் போலீசார் முன்னிலையிலேயே மிரட்டல் விடுத்தும் வாகனங்களை தோசைக்கல்லால் உடைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. விநாயகர் குழு தலைவர் பால்ராஜ் அளித்த புகாரின் பேரில் ராஜமங்கலம் போலீசார் அவரை கைது செய்தனர். சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது பரவலாக பரவி வருகின்றன. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் வழியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடங்குளம் அருகே உள்ள சங்கநேரியைச் சேர்ந்த நல்லமுத்து ராதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் பள்ளி முடிந்து பேருந்தில் சங்கநேரி திரும்பிய போது திடீரென நல்லமுத்து மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக கூடங்குளம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.